ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன கதை எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன்னா, நீங்கள் எல்லாருமே ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான கொரியன் வெப் சீரிஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹிடன் லவ். ஸோ இதில் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை ஒன் சைடாக லவ் பண்ணுறாங்க. கடைசியில் எப்படி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்று சேர்றாங்கன்றத ரொம்பவே க்யூட்டாக, இன்ட்ரெஸ்டிங்காக, ரொமான்டிக்காக, பயங்கர சூப்பராக சொல்லியிருப்பாங்க. சரி, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். ஸோ கதையோடைய ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் பொண்ணை காட்டுறாங்க. அவள் அப்படியே ஒரு காரை ஓப்பன் பண்ணி அதுல இருக்கிற ஒரு ஃபாக்ஸ் டாலை கையில எடுக்கிறா. ஸோ இவ தான் இந்த கதையோடைய ஹீரோயின். இந்த ஸ்கூல் டேஸ்ல நிறைய மறக்க முடியாத மெமரிஸ் நடந்துச்சு. அதுல சிலது ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்கும்போது பின்னால இருந்து குள்ளநரி திருடாத அப்படின்ற மாதிரி யார் என்னுடைய திங்ஸ் எடுக்கிறதுன்ற மாதிரி ஒரு குரல் வருது. நம்ம ஹீரோயினும் யாராவது அப்படின்னு திரும்பி பார்க்க அங்க நம்ம ஹீரோ வந்து நிக்கிறான். அவனை பார்த்து ஷாக்கான ஹீரோயின், பா என்னுடைய வாழ்க்கையிலேயே இப்பதான் இவனை 2வது தடவையா இவ்வளோ க்ளோஸ் அப்ல பாக்குறேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்க அப்படியே ஒரு பிளாஷ்பேக்கு கூட்டிட்டு போறாங்க. ஸோ இப்போ என்னன்னா, நம்ம ஹீரோயினுக்கு வந்து 14 வயசு ஆகுது. 8th கிரேட் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது கிளாஸ்ல உட்காந்து கனவு காண்டுட்டு இருக்க. அவளுடைய டீச்சர் வந்து, என்ன நீ பறக்க பார்த்துட்டு இருக்கிறியா அப்படின்னு அவளை திட்டி, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லு பார்ப்போம் அப்படின்னு கேட்கும்போது, அதுவா, நான் ஒரு பறவையோடைய கூட பார்த்தேன். அதுங்கள்ல 2 குருவி இருந்துச்சு. அம்மா குருவி வந்து அதுக்கு சாப்பாடு கொடுக்க அந்த 2 குருவியும் சண்டை போட்டுக்கிட்டே சாப்பிட்டுச்சு அப்படின்னு ஹீரோயின் சம்மந்தமே இல்லாம சொல்லும்போது கிளாஸ்ல இருக்கிற எல்லாருமே சிரிக்கிறாங்க. சரி சரி, வெளியில பறக்க பார்க்காம ஒழுங்கா கிளாஸை கவனி இனிமேல் ஆகுது அப்படின்னு டீச்சர் சொல்லிட்டு மறுபடியும் இந்த மேக்ஸ் கிளாஸ் வந்து நடத்த ஆரம்பிக்கிறாரு. இப்போவும் நம்ம ஹீரோயினால கிளாஸை வந்து கவனிக்க முடியல. அப்படியே படுத்து கிடந்த அந்த டீச்சரையே பறவை மாதிரி வரைஞ்சிட்டு இருக்கேன். ஸோ இதை வந்து அந்த டீச்சரை கவனிச்சிட்றாங்க. ஸோ ஹீரோயின் எழுப்பி விட்டுட்டு, இப்போ நான் என்ன சொன்னேன்னு நீ திரும்பி சொல்லு, இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. உடனே பக்கத்தில் இருக்கிற பொண்ணுக்கிட்ட நம்ம ஹீரோயின் வந்து ஹெல்ப் கேட்குறாங்க. உடனே அந்த பொண்ணு என்ன பண்றான்னா, புக்ல இருக்கிற ஒரு லைனை காமிக்கவும் ஹீரோயினும் அந்த லைனை காமிச்சு இதுதான் நடத்துனீங்க அப்படின்னு சொல்ல டீச்சர் வந்து கோவமாயிட்டுறாங்க. நான் இன்னும் அந்த பேஜ் நடத்தவே ஆரம்பிக்கல, நீ என்ன கிளாஸ் கவனிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாரு. ஸோ அந்த பொண்ணு நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றேன்ற மாதிரி தப்பான ஆன்சர் சொல்லி மாட்டி கொடுத்துட்டா. ஸோ இப்படி இருக்காங்க நம்ம ஹீரோயின் பண்ற கலாட்டால அந்த கிளாஸ் வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகி சிரிச்சுட்டே இருக்காங்க. ஸோ இதனால இந்த டீச்சர் வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டாரு. உன்னுடைய பேரண்ட்ஸை கூட்டிட்டு தான் நீ நாளைக்கு ஸ்கூலுக்கு வரணும், இல்லைன்னா நீ வராத அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. அப்படியே சாயங்காலம் ஆகுது, ஸ்கூலும் முடியுது. அவளுடைய ஃப்ரெண்டு பக்கத்துல வந்து என்ன மன்னிச்சிரு, டீச்சர் இப்படி சொல்லுவாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னும் போது, விடு விடு, அவர் எப்போதுமே என்ன திட்டிட்டு தான் இருக்கிறாரு, என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அப்போ 2 பசங்க ஜன்னல் வழியா ஹீரோயினுடைய அந்த ஃப்ரெண்டு பொண்ணுக்கு சிக்னல் கொடுக்க, ஆமா நீ வேணா என் கூட வாங்க, நம்ம புக் ஸ்டோருக்கு போயிட்டு வரலாம், அங்க ஃபூ பையன் நம்மளை இன்வைட் பண்ணியிருக்கான் அப்படின்னு கூப்பிட, என்னது ஃபூ பையனா, நான்லாம் வரலப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு ஃபோன் எடுத்து அவளுடைய அண்ணனுக்கு டெக்ஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. அண்ணா நீ எதுக்கு வீட்டுக்கு வரவே இல்லை, உன்னை ரொம்பவே தேடுது, நாளைக்கு நீ என்னை பார்க்க வரியா அப்படின்னு ரொம்பவே பாசமா மெசேஜ் பண்ண அவளுடைய அண்ணனும் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். ஸோ இதனால ஹீரோயின் வந்து அப்செட் ஆகிட்டாங்க. ஸோ எதுவுமே பேசாம அங்கிருந்து வேகமா கிளம்ப அந்த ஃபூ பையன் ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அவன் கூப்பிட பதில் சொல்லாம அங்கிருந்து நம்ம ஹீரோயின் வந்து கிளம்பிட்டாங்க. உடனே அவளுடைய ஃப்ரெண்ட் கிட்ட என்னாச்சு அப்படின்ற மாதிரி இந்த ஃபூ பையன் கேட்கும்போது, அதுவா டீச்சர் அவளை திட்டி பேரண்ட்ஸை கூட்டிட்டு வர சொன்னதுனால தான் அப்செட் ஆகி போறா அப்படின்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டு பொண்ணு சொல்றா. ஸோ இந்த சைடு நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா, ஐயோ அண்ணன் வர நாளைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டான், நம்ம நாளைக்கு செத்தோம், எப்படி நம்ம கிளாஸ்க்குள்ள போறது அப்படின்னு பயந்துக்கிட்டே நம்ம ஹீரோயின் அவளுடைய வீட்டுக்கு வர, ஹீரோயினுடைய அம்மா வந்து கிச்சன்ல இருக்காங்க. ஸோ அவங்க பக்கத்துல மெதுவா போன ஹீரோயின், அம்மா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது, சாங்ச்சி இந்த ஃப்ரூட்ஸை கொண்டு போய் உன்னுடைய அண்ணன் கிட்ட கொடுத்துட்டு வா அப்படின்னு அம்மா சொல்லவும், என்னது அண்ணன் வந்திருக்கானா, என்கிட்ட வரமாட்டேன்னு சொன்னானே அப்படின்னு செம்ம சந்தோஷத்துல ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டு அவளுடைய அண்ணனுடைய ரூம்க்கு வரா. ஸோ இப்போதான் நம்ம ஹீரோயின் அவளுடைய லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோவை பாக்குறா. என்ன நீ பிளாஸ்டிக் சர்ஜரி எதுவும் பண்ணிட்டியா, ரொம்பவே அழகாயிட்டியே அப்படின்னு அண்ணன் நினைச்சு நம்ம ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்க, பின்னால இருந்து அவளுடைய அண்ணன் வந்து இவளை அடிச்சு, ஹே குட்டி பிசாசு எதுக்காக என்ன வர சொல்லி மெசேஜ் பண்ண அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் அப்படியே ஸ்டன் ஆகிடுறாங்க. அமைதியாவே இருக்க ஹீரோ இருந்துகிட்டு, ஏண்டா டேய் நானும் நீயும் பார்க்க ஒரே மாதிரியா இருக்கும், உன்னுடைய தங்கச்சி நம்மள ஒரே ஆளு நினைச்சிட்டா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்ல, உடனே ஹீரோயினுடைய அண்ணன் அவளை திட்டிக்கிட்டு, குட்டி பிசாசு அவன் என்ன என்னை மாதிரியா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி விளையாட்ட அடிக்க, நம்ம ஹீரோயின் திரும்பி அவனை அடிச்சுட்டு, நீ தான் லூசு பைய, இன்னைக்கு வரமாட்டேன்னு நீ தானே மெசேஜ் பண்ண, வீட்டுக்கு வந்து பார்த்தா அம்மா வந்து நீ வந்திருக்கன்ற மாதிரி சொல்றாங்க, உன்னுடைய ஃப்ரெண்டு வந்து விஷயத்த என்கிட்ட சொல்லல, நான் ரூமுக்கு வந்து பார்த்தா உன்னுடைய ஃப்ரெண்டு தான் இருந்தான், அதனால தான் நான் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி எதுக்காக என்ன கூப்பிட்ட அப்படின்னு அண்ணக்காரன் கேட்கும்போது, அது வந்து எப்படி சொல்றது அப்படின்னு முழிச்ச ஹீரோயின், நீ எனக்கு ஹெல்ப் பண்ண சரின்னு சொல்லு, அப்புறமா நான் அந்த விஷயத்த சொல்றேன் அப்படின்னும் போது, அப்படியா அப்ப கண்டிப்பா முடியாதுப்பா அப்படின்னும் போது இதை கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஸோ அவனையே அப்படியே பார்த்துட்டு இருக்க, இரு ஏன் இப்படி பாக்குற, அம்மாட்ட என்ன மாட்டி விட போறியா அப்படின்னு அண்ணக்காரன் கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் பயங்கரமா வராத அழுகைய வாவான்ற மாதிரி கூப்பிட்டு அழுறாங்க.
சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா நடக்குதுங்க அப்படின்னு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்க ஹீரோயின் அவளுடைய பெர்ஃபார்மன்ஸை கண்டினியூ பண்ணுறா. ஸோ சத்தமாக என்ன அண்ணன் அடிச்சுட்டா, எனக்கு பயங்கரமாக வலிக்குது அப்படின்னு ஹீரோயின் அழ ஆரம்பிக்கவும் கிச்சனில் நின்றுட்டு இருந்தா ஹீரோயினோடைய அம்மா இவங்க இருக்கிற ரூமுக்கு வந்து எதுக்குடா அந்த சின்ன பிள்ளைய அழ வைக்கிறேன், உனக்கு அறிவே இல்லையா அப்படின்னு அண்ணனுடைய காதை பிடிச்சி திருக்கி வெளியில் கூட்டிகிட்டு வந்து சும்மா திட்டுற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறாங்க. அப்படியே கட் பண்ணால் அவங்க 2 பேரும் அங்கேருந்து போகவும் ஆஸ்கர் லெவல் ஆக்டிங்டா அப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு நிற்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் கொஞ்சம் எனக்கு டிஷ்யூ பேப்பர் எடுத்து தரீங்களா அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்கும்போது ஹீரோ அவளுக்கு டிஷ்யூ பேப்பர் எடுத்து கொடுக்குறான். அப்போ நம்ம ஹீரோயின் நாளைக்கு நீங்கள் ஃப்ரீயா அப்படின்னு ஹீரோவை பார்த்து கேட்க, ஒருவேளை நான் ஃப்ரீ இல்லை எனக்கு டைம் இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்கும்போது அது எப்படி நீங்கள் சொல்ல முடியும், நீங்கள் வந்து தான் ஆகணும். நீங்கள் மட்டும் என்னுடைய அண்ணன்ட்ட அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி விஷயத்த சொல்லாமல் இருந்திருந்தா அவன் என்ன அடிச்சிருக்க மாட்டான், நான் ஒன்றும் என்னுடைய அம்மா கிட்ட மாட்டி விட்டுருக்க மாட்டேன். ஸோ நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் சரி சரி நீ சொல்கிறது சரியாக தான் இருக்குது, எதுக்காக ஸ்கூலுக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படி என்ன பண்ண அப்படின்னு கேட்கும்போது நான் கிளாஸ் கவனிக்காமல் இருந்தேன். அப்போ என்னுடைய டீச்சர் என்ன எழுப்பி கொஸ்டின் கேட்டார், அதுக்கு நான் சரியாக பதில் சொல்லாததுனால பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வர சொல்லிட்டாரு. ஸோ எப்படியாவது என்னை வந்து ஹெல்ப் பண்ணுங்களா அப்படின்னு சொல்ல, ஸோ இதை நான் நம்புவேன்னு நினைக்கிறியா அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது நீங்கள் நம்பி தான் ஆகணும், அப்படி நம்பிக்கை இல்லைன்னா நாளைக்கு ஸ்கூலுக்கு வந்து பாருங்க உண்மை தெரிஞ்சிடும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க டக்குன்னு அண்ணன்காரை வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி 2 பேரும் ரூம்ல இருந்து வெளியில அனுப்ப ஸோ ஸ்டெப்ஸ்ல பேசிட்டே 2 பேரும் நடந்து வராங்க. அப்போ ஹீரோயினுடைய அம்மா நம்ம ஹீரோ பார்த்து நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு போப்பா அப்படின்னும் போது அதுக்கு நம்ம ஹீரோ நீங்க கேட்டதே போதும், எனக்கு பார்ட் டைம் வேலை இருக்குது, ஸோ நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போயிட்டு வரேன், நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்ப நம்ம ஹீரோயினுடைய முகம் வாடி போகுது. இருந்தாலும் ஹீரோ கிட்ட ஓடி போய் எதுக்காக இப்போவே கிளம்புறீங்க, கொஞ்சம் இருந்து சாப்பிட்டுட்டு போகலாமே அப்படின்னு ஐஸ் வச்சுட்டு இருக்க ஹீரோயினுடைய அண்ணாங்க வந்து ஏய் குட்டிச்சாத்தா நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு ஹீரோயின் குட்டியா இருக்கிறத கிண்டல் பண்ண, அதுக்கு நம்ம ஹீரோயின் நான் குட்டியா இருந்தா எல்லாருமே உன்னை என்னுடைய அப்பான்னு தான் நினைச்சுப்பாங்க போடா அப்படின்னு பதிலுக்கு திட்ட இவங்க அண்ணன் தங்கச்சி சண்டை டாம் அண்ட் ஜெரி சண்டையை விட ஜாஸ்தியா இருக்க. ஸோ இருந்தாலும் கடைசியாக கிளம்பும் போது நம்ம ஹீரோயினுடைய ஸ்கூல் என்ன கிளாஸ் படிக்கிறாங்க அப்படின்னு எல்லாத்தையுமே கேட்டுட்டு நெக்ஸ்ட் டைம் எப்போ பார்ப்போன்னு உனக்கு தெரியும், டாடா பாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறான். ஸோ இதனால நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ வருவானா இல்லை மாட்டானா அப்படின்னு குழப்பமாவே இருக்குது. இப்போ அப்படியே கட் பண்ணா இப்போ 16 வயசான ஹீரோயினை காட்டுறாங்க. தூங்கி எந்திரிச்சு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது ஹீரோயினுடைய அண்ணன் டைனிங் டேபிளுக்கு பக்கத்தில் வந்து சர்ப்ரைஸ் நான் வந்துட்டேன் அப்படின்னும் போது ஹீரோயின் அவனை கண்டுக்காம இருக்கிறாங்க. ஹே உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல பார்த்தேன் வந்துட்டியா, உனக்கு வீடுன்னு ஒன்று இருக்கிறது இப்போதான் தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்கும்போது என்ன நீ நான் வந்த உடனே என்ன இப்படி பேசுகிறேன், நான் உன்னுடைய அண்ணன்ப்பா அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு வெல்கம் வெல்கம் அப்படின்னு செம காமெடியாக பாட்டு பாடுறாங்க. அப்போ அங்கே அப்பா அம்மா வந்து வாங்க சாப்பிடலாம் அப்படின்னும் போது எல்லாரும் குடும்பமாக ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போ அண்ணக்காரன் அப்பா இன்னைக்கு நானும் என்னுடைய ரூம்மேட்டும் காலேஜ் கேம்பஸ் பக்கத்தில் இருக்கிற ஒரு ரூமுக்கு வந்து ஷிஃப்ட் ஆக போகிறோம், என்னுடைய திங்ஸ் எடுத்துகிட்டு போக உங்களுடைய கார் இன்னைக்கு வேணும்ப்பா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் பக்கத்தில் இருந்துட்டு என்னது ஷிஃப்ட் ஆக போறியா, யார் இந்த ரூம்மேட் அப்படின்னு கேள்வி கேட்கும்போது இவ்வளோ நேரம் கண்டுக்காத நீ இப்போ என்ன அக்கறையாக கேட்குற அப்படின்னு அண்ணக்காரன் கேட்கும்போது ஹீரோயினுக்கு என்னன்னா அந்த ஹீரோ இருக்கான் இல்லையா அவன் தான் ரூம்மேட்டாக இருப்பானோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஆர்வம். அதனால அவளுடைய அண்ணனுக்கு சாப்பாட்டை ஊட்டி விட்டுட்டு அண்ணா நீ கவலைப்படாத நான் உனக்கு ரூம் ஷிஃப்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு பாசமாக பேச, ஹே குட்டி சாத்தா நீ அப்படி பேசுகிற, ஒன்றும் வேணாம் நானே என்னுடைய வேலையை பார்த்துப்பேன் அப்படின்னும் போது இல்லை நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு ரொம்பவே அடம் பிடிக்கிறாங்க. ஹீரோயினுடைய அம்மா முதல்ல வேணான்ற மாதிரி சொன்னாலும் ஹீரோயின் இவ்வளோ உறுதியாக இருக்கிறதுனால அண்ணக்காரங்கிட்ட ஹீரோயின் ஹெல்ப் பண்ண வரட்டும், பாவம் உன்னுடைய தங்கச்சி இவ்வளோ ஆசைப்படுறால உனக்கு ஹெல்ப் பண்ணணுன்றதுக்காக அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணால் அன்றைக்கி ஈவினிங் ஆகுது. ஸ்கூல் முடிஞ்சு ஹீரோயின் அவளுடைய அண்ணனுக்கு கால் பண்ணி எங்கே இருக்க எவ்வளோ லேட் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்கும்போது எனக்கு வேலை வந்துட்டு நான் அதனால ரூம்க்கு வந்துட்டேன், ரூம் அட்ரஸ் அனுப்புகிறேன் நீ அங்கே வந்துடு அப்படின்னும் போது ஸோ உடனே இப்போ நம்ம ஹீரோயின் ரூம் இருக்கிற இடத்துக்கு வரா. அப்போ தான் காரில் இருந்து திங்ஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை இப்போ பார்த்துருப்பாங்க. ஸ்டார்டிங் சீனில் பார்த்தோம் இல்லையா அந்த சீன் தான் இது. ஸோ அப்போ ரொம்ப நாள் கழித்து நம்ம ஹீரோயினை பார்த்த ஹீரோ ஆள் அடையாளம் தெரியாத அளவுக்கு வளர்ந்துட்டே அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினுக்கும் ஹீரோ பிடிக்குன்றதுனால அவள் அப்படியே அவனையே பார்த்துட்டு இருக்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன் அப்படின்னும் போது இவ்வளோ வளர்ந்ததுக்கு அப்புறம் எதுக்காக நீ பொம்மையை திருட வந்த அப்படின்ற மாதிரி கேட்க, நான் சும்மா பார்த்துட்டு தான் இருந்தேன் திருடல சரியா அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹே நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், உனக்கு அந்த பொம்மை பிடிச்சிருந்துச்சுன்னா நீயே வச்சுக்கோ அப்படின்னு ஹீரோ சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ கிட்ட பேச ரொம்பவே வெக்கமாக இருக்குது. அந்த பொம்மையை வாங்கி வச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸையும் எடுத்து ரூமுக்கு கொண்டு போய் வைக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தா ரொம்பவே பிஸியாக இருக்கிறேன்னு சொன்ன அண்ணக்காரன் போய் சொல்லிட்டு கேம் விளையாடிட்டு இருக்கிறான். ஸோ இதனால நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி அவனை பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது போக இந்த டைமில் அங்கே இருக்கிற மித்த ரூம்மேட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க. அதில் ஒரு கண்ணாடி போட்டவன் என்னது உனக்கு இவ்வளோ அழகான தங்கச்சியா அப்படின்னு கேட்டுட்டு பக்கத்தில் வர அண்ணக்காரன் அவனை தடுத்து டேய் தள்ளி நின்னே பேசு எதுக்கு பக்கத்தில் வர அப்படின்னு கேட்கும்போது இல்லடா கண்ணாடி போட்டதுனால கண்ணு தெரியல அதனால தான் பக்கத்தில் வந்தேன் அப்படின்னு சமாளிக்கிறான். அப்போ நம்ம ஹீரோ குட்டி பொண்ணு இங்கே வா இங்கே வந்து உட்காரு அப்படின்னும் போது என்னை குட்டி பொண்ணுலாம் சொல்லாத நான் இப்போ 11th கிரேட் படிக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ சிரிச்சுக்கிட்டே
சரிங்க மேடம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோடைய அப்ளிகேஷனை பார்த்துட்டு இருக்க அங்கே இருக்கிற எல்லாரும் நைட்டு டின்னர் வெளியில் போய் சாப்பிடலாமா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ அவனுடைய திங்ஸை எடுத்துட்டு எனக்கு வேலைக்கு போகணும் நான் கிளம்புறேன் அப்படின்னு அவசரமாக கிளம்புறான். ஸோ இவன் ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் வேலைன்னு கிளம்புறான். ஏன்டா வெளியில் ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் எங்களுக்கு தெரியாமல் வச்சிருக்கியா அப்படின்னு கிண்டல் பண்ண ஹீரோயின் அதை மனசில் வச்சுக்கிட்டு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹீரோவுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அவன் ரொம்பவே பிஸியான ஆள், இதுக்கு நடுவில் அவனுக்கு லவ்லாம் பண்ண டைமே இருக்காது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோயினுக்கு நிம்மதியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ கொடுத்த பொம்மையை பேக்கில் வைக்கிறதுக்காக எல்லா புக்ஸையும் பார்த்தீங்கன்னா வெளியில் எடுத்து வச்ச ஹீரோயின் கடைசியாக ஒரே ஒரு புக்கை மட்டும் மறந்து அங்கே வச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ஒரு புக்கை வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த புக்கு வந்து நம்ம ஹீரோடைய புக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அதை படிக்கும்போது ஒன்றுமே புரியல, என்னடா அது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்க அதே நேரம் வேலைக்கு போன நம்ம ஹீரோ வந்து ரூம்க்கு வரான். அப்போ அண்ணக்காரன் என்னுடைய தங்கச்சி இப்போ தான் கால் பண்ணா, அவனுடைய பொருள் என்னத்தையும் எடுத்துட்டு போயிட்டாலாம், ஸோ அவகிட்ட நீ பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுக்க இப்போ இந்த அண்ணக்காரன் ஃபோன்ல இருந்து நம்ம ஹீரோ வந்து கால் பண்ணுறான். கால் அட்டன் பண்ண ஹீரோயின் ஹீரோடைய வாய்ஸை கேட்கவும் தயங்கி பேச என்னுடைய பொருள் என்னமோ நீ எடுத்துட்டு போயிட்டியாமே அப்படின்னு கேட்கும்போது நான் எடுத்துட்டுலாம் ஒன்றும் வரல, வச்சுட்டு தான் வந்தேன், என்னுடைய இங்கிலீஷ் புக் அங்கே தான் இருக்குது அப்படின்னும் போது சரி நாளைக்கு உன்னுடைய அண்ணன் கிட்ட நான் இதை கொடுத்து விடுறேன் அப்படின்னும் போது இல்லை அதில் நான் ஒன்றுமே எழுதலை, அது அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே அப்படின்னா இதில் நான் அசைன்மெண்ட் எழுதணுமா அப்படின்னு கேட்கும்போது ஒரு மாதிரி தயங்குன வாய்ஸில் இல்லை எனக்கு கொஞ்சம் அதில் எழுத முடியல, நீங்கள் எனக்காக கொஞ்சம் எழுதி கொடுக்குறீங்களா அப்படின்னு ஹீரோயின் பாவமாக கேட்குறாங்க. உடனே நம்ம ஹீரோ உன்னுடைய டீச்சர் உனக்கு கொடுத்த ஹோம்ஒர்க்கை நீ தான் பண்ணணும், நம்ம வேணா ஒன்று பண்ணலாம், நாளைக்கு சீக்கிரமாக கிளம்பி 6 மணிக்கு பஸ் ஸ்டாப்க்கு வந்துரு, ஸோ அங்கே வந்ததுக்கப்புறம் அந்த அசைன்மெண்ட்டை நான் எப்படி முடிக்கணும்னு சொல்லித்தரேன் அப்படின்னும் போது சரின்னு சொன்ன ஹீரோயின் திரும்பியும் ஹீரோவை மீட் பண்ண போகிறோன்ற சந்தோஷத்தில் அலாரம் வச்சுட்டு படுத்து தூங்குறாங்க. ஸோ கட் பண்ண அடுத்த நாள் காலையில் ஆகுது. ஹீரோயின் 6 மணிக்கு எந்திரிச்சு வேகமாக கிளம்பி பஸ் ஸ்டாப்க்கு வர்றதை காட்டுறாங்க. அங்கே வந்து பார்த்தா அங்கே ஒருத்தரையும் காணும், வரேன்னு சொல்லிட்டு அவன் காணாமல் போயிட்டானே அப்படின்ற மாதிரி குறுக்க நெடுக்க நடந்துட்டு இருக்க அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் 8th கிரேட் படிக்கும்போது ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்டுப்பால அதை காட்டுறாங்க. அடுத்த நாள் கிளாஸ்ல வந்து நம்ம ஹீரோயின் இருக்கும்போது இன்னைக்கு இருக்கு உன்னுடைய பேரண்ட்ஸ் வரட்டும் அப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி டீச்சர் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஐயோ வசமா மாட்ட போறோமே அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு பயமா இருக்குது. ஹீரோ வருவானா மாட்டானா அப்படின்னு முழிச்சிட்டு இருக்க. ஆனா ரொம்ப நேரம் ஆகியும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வர்ற மாதிரி இல்ல. ஸோ ஹீரோ வரமாட்டான் போல அப்படின்னு கிளாஸ்ல இருந்து கோவமா கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது நீயும் என்னுடைய அண்ணன் மாதிரி தான், உன்னை நம்பின பாரு லயர் அப்படின்னு ஹீரோ திட்டிக்கிட்டே வர தொப்புன்னு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கீழே விழுந்துடுறாங்க. அப்போ பின்னால இருந்து யாரோ வர்ற மாதிரி இருக்குது. ஸோ யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். அவன் கீழே விழுந்து கிடக்கிற ஹீரோயினை எழுப்பி விட்டுட்டு அடி எதுவும் பல்லல பார்த்து கவனமாரு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் வந்து எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறாங்க. எதுக்கு அமைதியா இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது உங்களை நான் எப்போ வர சொன்னா நீங்க எப்போ வரீங்க, இவ்வளோ லேட்டாவா வர்றது அப்படின்னு கோவமா கேட்கும்போது சாரி எனக்கு ஸ்கூல் இவ்வளோ சீக்கிரமா முடிஞ்சிரும்ன்ற மாதிரி தெரியாது, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா உன்னுடைய டீச்சரை போய் பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோ கூப்பிடுறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் ஒன்றும் வேணாம் உங்க சாரியை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு கோவமா சொல்லிட்டு அங்கிருந்து நடந்து போற மாதிரி அப்படியே அந்த ஃபிளாஷ்பேக் முடியுது. இப்போ அவன் ப்ரெசென்ட்டை காட்டுறாங்க. அன்னைக்கு மாதிரி இன்னைக்கும் நம்ம ஹீரோ லேட்டாக தான் வருவானா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. அது வேற யாரும் இல்லை நம்ம ஹீரோ தான். என்ன நீ தூங்கி எழுந்திரிச்சிட்டியா அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது நான் பஸ் ஸ்டாப்க்கு வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, நீங்க இன்னும் வர லேட் ஆகும்னா நீங்க வாழ்க்கை ஃபுல்லுமே சிங்கிளாக தான் இருப்பீங்க அப்படின்னு ஹீரோ சாபம் விட்டுட்டு இருக்க. சடனாக பின்னால இருந்து நம்ம ஹீரோ வந்து அவளுடைய கண்ணத்துல ஹீரோயினுக்காக வாங்கிட்டு வந்து அந்த பால் பாட்டில வைக்கிறான். என்ன நீ உனக்காக பால் வாங்கிட்டு வரணும்னு போனா எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டே கிடைக்காதுன்ற மாதிரி சாபம் விட்டுற அப்படின்னு கேட்கும்போது ஸோ இப்போ 2 பேரும் பக்கத்தில் இருக்கிற கடையில் உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ண போறாங்க. இப்போ அங்கே போனதும் நம்ம ஹீரோயின் அவளுடைய பாஸ்ட்டை வந்து நினைச்சு பார்க்குறா. ஸோ அதில் என்ன ஆயிருக்குன்னா நம்ம ஹீரோயின் கோச்சிட்டு போகும்போது ஹீரோ பின்னாலே போய் இப்போ ஒன்றும் கெட்டு போகல, நான் உன்னுடைய டீச்சரை மீட் பண்ணி பேசுறேன் அப்படின்னும் போது நம்ம குட்டி ஹீரோயினை சமாதானமாக்கி அவனை ஸ்டாஃப் ரூம் கூட்டிட்டு வராங்க. வெளியில நின்று என்னுடைய டீச்சருக்கு எந்த ஒரு டவுட்டும் வராம பேசுங்க, தைரியமா பேசணும், சரியா பயப்படக்கூடாது அப்படின்னு பயங்கரமா நம்ம ஹீரோக்கு அட்வைஸ் பண்ணி உள்ள கூட்டிட்டு போறா. அங்க பார்த்தா போன் ஒரு பையனை காட்டியிருந்தாங்க இல்லையா ஸ்டார்டிங் சீன்ல, அந்த பையன் இங்க நின்றுட்டு இருக்கிறான். ஸோ இவனுக்கு ஹீரோயினை பயங்கரமா பிடிக்கும். ஹீரோயின் மேல ஒரு க்ரஷ் வச்சிருக்கிறான். இப்போ டீச்சரை பார்த்து நம்ம ஹீரோயின் சார் இவன் தான் என்னுடைய அண்ணன் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க அவரும் நம்ம ஹீரோவை அவருடைய கேபினுக்கு கூட்டிட்டு போய் நம்ம ஹீரோயின் கிளாஸ்ல பண்ண வாழ்த்தனம் எல்லாத்தையுமே போட்டு கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் நம்ம ஹீரோயின் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறா. உடனே நம்ம ஹீரோயினை பார்த்து என்ன பாவம் இவங்களாம் உன்னுடைய அண்ணன் பார்க்க ரொம்ப உயரமா இருக்கிறாரு, நீ மட்டும் ஏன் இவ்வளவு குட்டியா இருக்க அப்படின்னு அவன் கேட்கும்போது இப்போ இதெல்லாம் அவசியமா, உன்னுடைய வேலையை மட்டும் பாருன்ற மாதிரி ஹீரோயின் வந்து திட்டி விட்டுறாங்க. அதே நேரம் இந்த சைட் டீச்சர் வந்து ஹீரோ கிட்ட ஹீரோயின் ரொம்பவே நல்லா படிக்கிற பொண்ணு, ஆனா கிளாஸ்ல அவ ஒழுங்கா பிஹேவ் பண்ணாம ஆட்டிடியூட் காட்டுறதுனால மிச்சம் பசங்களும் கெட்டு போறாங்க, நான் சொல்ற எல்லாத்தையுமே மறக்காம உன்னுடைய அம்மா கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்றாரு. நம்ம ஹீரோவும் சரி சார் இனிமேல் இந்த மாதிரி ஆகாம நான் பாத்துக்கிறேன், நீங்க ரொம்பவே நல்லவர் வல்லவர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறேன், என்னுடைய தங்கச்சி நல்ல மார்க் எடுக்கிறானா அதுக்கு நீங்க தான் காரணம், உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு
என்னுடைய தங்கச்சி ஏதாவது தப்பு பண்ணா அவளை கண்டிக்க உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு சார் அப்படி இப்படின்னு பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறான். அப்ப அந்த டீச்சர் வந்து போன தடவை யாருப்பா என்ன மீட் பண்ண வந்தா, உன்னுடைய அம்மாவா அப்பாவா அப்படின்னு கேள்வி கேட்க அவ்வளவுதான் என்ன பதில் சொல்லனே தெரியாம நம்ம ஹீரோ திருன்னு முழிச்சிட்டு இருக்கிறான். அப்ப நம்ம ஹீரோயின் பக்கத்துல ஓடி வந்து அம்மா தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவை காப்பாத்தி விட்டுறா. ஸோ ஒரு வழியா கடைசியா 2 பேரும் டீச்சரை சமாளிக்க அப்படியே கட் பண்ண இப்ப பிரசண்டா காட்டுறாங்க. அதுல நம்ம ஹீரோ வந்து அவனுக்கு சாப்பாடு வாங்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு கேக்க சாப்பிட வாங்கி கொடுக்குறான். நம்ம ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அசைன்மெண்ட் எழுதுற சாக்குல நம்ம ஹீரோவையே பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ பால் குடிக்காம எதுக்கு வச்சிருக்கிற, குடு நான் ஓப்பன் பண்ணி தரேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் பதறி போய் எதுவும் சொல்லாம அந்த பால் கேனை எடுத்து அவளுடைய பேக்ல வச்சு மூடுறா. இரு என்னமோ உன்னுடைய இதை எடுத்து நான் குடிக்க போறேன்ற மாதிரி இப்படி பண்ற அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது நம்ம ஹீரோயின் எதுவுமே சொல்லாம அசைன்மெண்ட் எழுதிட்டு இருக்கிறா. அப்படி அசைன்மெண்ட் எழுதிட்டு இருக்கும்போது ஹீரோடைய ஊர் எது அப்படின்னு கேட்கும்போது அவன் வந்து ஈஹி அப்படின்னு அவனுடைய ஊரை பேர் சொல்றான். உடனே நம்ம ஹீரோயின் அப்போ சம்மர் ஹாலிடேக்கு நீ எங்க அங்க போயிருவீங்களா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் இல்லை, இப்போ நீ அசைன்மெண்ட் எழுதுறதை விட்டுட்டு ஏன் இப்படி தேவையில்லாம பேசிட்டு இருக்க, ஒழுங்கா அதை எழுது அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது சரின்ற மாதிரி சொல்லிட்டு எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அடுத்த சீன்ல 2 பேருமே ஸ்கூலுக்கு வராங்க. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயின் பேக்ல ஒரு லெட்டர் மாதிரி ஒன்று வைக்கிறான். இதை கவனிச்ச ஹீரோயின் இது என்னது அப்படின்னு கேட்கும்போது நான் உன்னுடைய எஸ்ஏயை படித்தேன், அது அவ்வளோ நல்லா இல்லை, அதனால நானே உனக்கு இன்னொரு எஸ்ஏ எழுதி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதுல நம்ம ஹீரோயினுடைய எக்ஸசைஸ் புக் எடுத்து பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து ஒரு எஸ்ஏ எழுதி வச்சிருக்கிறா. அது என்னன்னா எங்க தெரு மூலையில ஒரு குட்டி நாய் ஒன்று இருக்குது, அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என்னுடைய அண்ணனுடைய ஞாபகம் வரும். ஸோ 2 பேரும் ஒரே ஜாடையில இருக்கிற மாதிரி எனக்கு தோணும், ஒருவேளை அந்த நாய்க்குட்டி என்னுடைய அண்ணனுடைய பையன் நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் எழுதி ஒரு நாயோடைய முகத்தையும் அவனுடைய அண்ணனுடைய முகத்தையும் ஒன்னா வரைஞ்சிருப்பா. ஸோ இதை வாச ஹீரோக்கு சிரிப்பா வந்திருக்கும். ஸோ இப்போ பிரசன்ட்லயும் சிரிச்சுக்கிட்டே ஹீரோ அங்கிருந்து அப்படியே கிளம்பி போறான். அது போக பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோ அந்த லெட்டர் எழுதுற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இப்போ இங்க நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த லெட்டரை கையில எடுத்து யோசிச்சுட்டே நடக்க அவளுடைய ஃப்ரெண்ட் அங்க வந்து கையில என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறா. திடீர்னு ஒரு 3 பசங்க வந்து நடு ரோட்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்க. அதுல ஒருத்தன் பூ பையன், அவனுக்கு ஹீரோயின் மேல சின்ன வயசுல இருந்து கிரஷ் இருக்கிறதுனால எப்படியாவது அவளை இம்ப்ரெஸ் பண்ணி ஆகணும்ன்ற மாதிரி நினைக்கிறான். ஆனா பெருசா நம்ம ஹீரோயின் அதை கண்டுக்காம இருக்க. ஹே சாங்சி இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா அப்படின்னு அந்த பையன் கேட்கும்போது என்னவா இருந்தா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லும்போது அதுவா இன்னைக்கு என்னுடைய பர்த்டேப்பா அப்படின்னு சொல்லி குரங்கு வித்தெல்லாம் காமிச்சிட்டு இருக்கிறான். ஸோ அதுக்கு ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட் இருந்துக்கிட்டு உன்னுடைய பர்த்டே நெக்ஸ்ட் வீக் தானே அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினை வெளியில கூட்டிட்டு போறதுக்காக தான் அவன் அப்படி சொன்னன்ற மாதிரி சொல்றான். உடனே ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னுடைய பர்த்டேக்கு நான் எப்படியாவது ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வரேன் அப்படின்னும் போது ஸோ அவன் ரொம்பவே சந்தோஷமாகிட்டான். ஸோ கட் பண்ணாங்க நம்ம ஹீரோயின் கிளாஸ்க்கு வந்ததும் ஹீரோ வாங்கி கொடுத்த அந்த பால் டப்பாவை கையில் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறா. ஸோ இதை கவனிச்ச அந்த ஃப்ரெண்டு உனக்கு பால் தான் அலர்ஜி ஆச்சு, அதை எதுக்கு நீ வாங்கி வச்சிருக்க அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் எடுத்து உள்ள வச்சிடுறாங்க. ஸோ இதனால தான் நம்ம ஹீரோ சொல்லும் போது பாலை குடிக்காம பேக்ல எடுத்து வச்சிருப்பா போல. அடுத்தது நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்தது அவளுடைய பேக்ல இருந்து லெட்டர் எடுத்து ரொம்பவே ஆர்வமா படிக்க ஆரம்பிக்கிறா. அதுல என்ன எழுதி இருக்குதுன்னா ரொம்ப நாள் கழிச்சு காலேஜ்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் என்னுடைய அண்ணன் என்ன பார்க்க வந்தான், நான் அவன் புது ரூமுக்கு ஷிஃப்ட் ஆனதுனால அவனுக்கு ஹெல்ப் பண்ண போனேன், அங்க என்னுடைய அண்ணனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணதுல ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு எழுதி இருக்குது. இதை படிச்சதுமே ஹீரோயின் அதில் எழுதி இருக்கிறத நம்பவே முடியல. நிஜமாவே ஹீரோவுக்கு அவளை மீட் பண்ணது சந்தோஷமா அப்படின்னு யோசிச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. காலையில ஹீரோ கூட இருந்ததெல்லாம் ஞாபகம் வருது. உடனே ஹீரோவுக்கு மெசேஜ் பண்றான். ஹீரோவும் பாத்தீங்கன்னா உடனே அவளுக்கு ரிப்ளை பண்ண ஹீரோனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. ஹீரோ கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்து அந்த ஃபாக்ஸ் பொம்மை எடுத்து அதை வரைஞ்சிட்டு இருக்க. அப்ப அவளுடைய அம்மா ரூம்க்கு வந்து உனக்கு தான் பால் அலர்ஜி ஆச்சு, அப்புறம் எதுக்கு இதை வாங்கி வச்சிருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுவா நான் குடிக்க மாட்டேம்மா, சும்மா வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்லி எப்படியோ சமாளிச்சிட்டு இருக்க. அவளுடைய அப்பா அந்த இடத்துக்கு வராரு. என்னன்னா ஹீரோயினுடைய அப்பா அம்மா 2 பேரும் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போறதுனால அவளுக்கு துணையா அவளுடைய அண்ணனை வர சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அதெல்லாம் வேணா, நான் தனியாவே இருந்துப்பேன், அவன் வந்து என்கிட்ட சண்டை போட்டுட்டே இருப்பான், அவன்லாம் வர வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அவளை கன்வின்ஸ் பண்ணி அண்ணன் கூட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ஹீரோயினுடைய அப்பா. ஸோ அடுத்தது என்ன நடக்குதுன்னா ரூம்ல தனியா இருக்கிற ஹீரோவை நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு ஹீரோவுக்கு என்ன பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம்னு எழுதி இருக்கிறான் அப்படின்னு நினைச்சு வெக்கப்பட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே சீன் கட் பண்ணா அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயினுடைய அண்ணன் காலையிலேயே வீட்டுக்கு வர ஹீரோயினை தேடி ரூம்க்கு வரான். அங்க வந்து ஹீரோயினை காணோம். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தா சோஃபாக்கு கீழே ஒரு இடத்துல வந்து படுத்திருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது நான் என்னுடைய கோட்டையில இருந்தேன் அப்படின்னு இந்த சின்ன பிள்ளை மாதிரி பில்லவை ஃபோர்ட் மாதிரி செஞ்சு விளையாடிட்டு இருந்திருக்காங்க. இப்போ அண்ணன்காரன் சரி வா வெளியில போய் சாப்பிடலாம் கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது அங்கெல்லாம் வேணாம் நான் வரமாட்டேன் அப்படின்னும் போது இந்நேரம் பார்த்து அண்ணன்காரனுக்கு ஒரு கால் வருது. போன் அட்டன் பண்ணி ஓ நீயும் வரியா, நீ வேலை பார்க்குற இடத்துல இருந்து நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போனை கட் பண்றான். ஸோ அதை கேட்டதுமே ஹீரோயினுக்கு ஹீரோவும் வருவானா அப்படின்னு சந்தேகமா இருக்குது. அதனால சரி அண்ணா நானும் சாப்பிட வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்ப ஆரம்பிக்கிறா. அதுக்கு அண்ணன்காரன் பெரிய விளையாட்டும் வரமாட்டேன்னு சொன்னேன், உன்னெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டேன்
அப்படின்னு சொல்ல, இரு நான் உன்னை அப்பா கிட்ட போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மிரட்டுறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் சண்டை போடுறதை பார்க்க உண்மையான அண்ணன் தங்கச்சி எப்படி வீட்டில் சண்டை போடுவாங்க அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். அடுத்த சீனில் சூப்பராக ரெடி ஆகி ஹீரோயின் வந்து காரில் ஏறுறாங்க. ஹீரோ வருவானான்ற மாதிரி காரில் ஏறி உட்காந்தா அங்கே இருக்கிறது இன்னொரு ஃப்ரெண்டு. அவனை நம்ம குண்டு ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த குண்டு ஃப்ரெண்டை பார்த்ததுமே ஹீரோயின் வந்து அப்படியே அப்செட் ஆகிட்டாங்க. அப்படியே சோகமாக காரில் படுத்திருக்க கொஞ்ச நேரம் போகுது. அடுத்தது ஹீரோவை பிக்கப் பண்ண வந்துடுறாங்க. அவ்வளோதான், ஹீரோவை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. ஆனாலும் எதையும் வெளியில காட்டக்கூடாதுன்றதுக்காக அமைதியாவே இருக்கிறா. ஸோ இதை வந்து நம்ம ஹீரோவும் நோட் பண்ணிடுறான். என்ன நீ என்னை பார்த்ததும் பார்க்காத மாதிரி இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் இருந்துக்கிட்ட அதெல்லாம் இல்லையே, சரி ஓகே ஹாய் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறான். ஸோ ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே க்ரஷ் இருக்கிறதுனால அவளுக்கு ஹீரோ கிட்ட பேச தயக்கமாகவே இருக்குது. ஸோ இப்படி மாற்றி மாற்றி பேசிட்டு எல்லாரும் மாலுக்கு வந்துடுறாங்க. ஸோ அப்படி மாலுக்கு வந்ததுக்கப்புறம் காரை விட்டு இறங்கும்போது ஹீரோயின் மட்டும் அப்படியே உட்காந்துடுறாங்க. அப்போ அவளுடைய அண்ணன் லூசானி எந்திரிச்சு வெளியில போ அப்படின்னு ஹீரோயின் என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சிக்காம பேச ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு வெளியில வந்துடுறா. ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி இருக்கிறத நம்ம ஹீரோ வந்து நோட் பண்ணுறான். ஸோ பக்கத்தில் போய் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு நம்ம ஹீரோயின் அமைதியாக தயக்கத்தோட நின்றுட்டு இருக்க. என்னாச்சு உனக்கு வயிறு வலிக்குதா அப்படின்னு கேட்கும்போது ஆமா அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்ற மாதிரி போகிறாங்க. அப்போ ஹீரோயினுடைய ஸ்கர்ட்டில் ஸ்டெயின்ஸ் இருக்கிறத பார்த்த ஹீரோ அப்படியே அவள் பின்னாடியே நடந்து போகிறான். ஸோ ரெஸ்ட் ரூம் வந்ததும் எதுவும் வச்சிருக்கியா அப்படின்னு கேட்கும்போது இல்லைன்ற மாதிரி சொன்னதும் இங்கே இரு நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து அண்ணன்காரனுக்கு கால் பண்ணி உன்னுடைய தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லடா அப்படின்னு சொல்ல, ஸோ அண்ணன்காரனும் இதை புரிஞ்சுக்கிறான். சரி அதான் கடைக்கு வந்துட்டல நீயே வாங்கி கொடுத்துரு அப்படின்னு பொறுப்பே இல்லாமல் சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ டே லூசு பையில அவள் உன்னுடைய தங்கச்சிடா நீ தான் வாங்கி கொடுக்கணும், ஒழுங்கா கிளம்பி சூப்பர் மார்க்கெட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி திட்டும்போது தான் அண்ணன்காரன் பார்த்தீங்கன்னா அடுத்தது அங்கே வந்துடுறான். ஸோ இப்போ சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து 2 பேரும் ரொம்பவே வெக்கப்பட்டு லேடிஸ் செக்ஷன்ல நின்றுட்டு இருக்காங்க. அந்த பக்கம் யார் வந்தாலும் எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்க அவங்கள பார்க்க ரொம்பவே காமெடியாக இருக்குது. ஒரு வழியா எப்படியோ ஹீரோயினுக்கு தேவையான அந்த சானிட்டரி பேட் எடுக்கிறாங்க. அந்த கையில் எடுத்த ஹீரோயின் அண்ணன் அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே சத்தமாக படிச்சுட்டு இருக்க. டேய் கொஞ்சம் அமைதியா இருடா அப்படின்னு வாய மூட சொல்கிறான். அதுக்கப்புறம் எப்படியோ அதை வாங்கிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கும்போது ஹீரோயினுடைய ஸ்கர்ட்டில் வேற ஸ்டெயின் இருந்துச்சு இல்லையா, அதனால அவளுக்கு ஒரு புது ஸ்கர்ட் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ அவளுக்கு ஒரு ஸ்கர்ட் வாங்குறான். அப்புறமா 2 பேரும் ரெஸ்ட் ரூம்க்கு வந்துடுறாங்க. அங்கே நம்ம ஹீரோயின் ரெஸ்ட் ரூம்குள்ளே இருக்கவும் வெளியில இருந்து உள்ள போகிற ஒரு பொண்ணு கிட்ட எல்லாத்தையுமே கையில் கொடுத்து உள்ள சாங்சின்னு ஒரு பொண்ணு இருப்பா அவகிட்ட இதை கொடுத்துருங்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அதே டைம்ல இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோவுக்கு தெரிஞ்சிடுச்சுன்ற மாதிரி ரொம்பவே கூச்சமா இருக்குது. ஐயோ ஹீரோவுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு யோசித்துக்கிட்டே பாத்ரூம்ல உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அதான் ஹீரோ கொடுத்துட்டு இருப்பானே, அந்த பொண்ணு ஹீரோயின் கிட்ட எல்லாத்தையுமே கொடுத்துட்டு போறா. அதுல புதுசா ஒரு ஸ்கர்ட் இருக்கிறத பார்த்ததுமே ஐயோ நம்ம ட்ரெஸ்ல இருக்கிற ஸ்டெயின்ஸையும் நம்ம ஹீரோ பார்த்துட்டானா அப்படின்னு ஹீரோயினுக்கு இன்னும் கொஞ்சம் கூச்சமா இருக்குது. இருந்தாலும் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிட்டு ரொம்பவே தயங்கிக்கிட்டே ஹீரோயின் ரெஸ்ட் ரூமை விட்டு வெளியில வந்து பார்த்தா அங்க நம்ம ஹீரோயினோட அண்ணன்காரன் தான் இருக்கிறான். ஸோ அவனை பார்த்ததுமே தயங்கிக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்க. என்னாச்சு எதுக்காக இப்படி நின்றுட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை எனக்கு கூச்சமா இருக்குது அப்படின்னு சொல்ல, வா வா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாப்பிடுவா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட்டிட்டு போகவும் நம்ம ஹீரோயின் தயங்கிக்கிட்டே நடந்து வராங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட உட்காந்துடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் தயக்கமா இருக்கிறத பார்த்ததுமே நார்மலா இருக்க வைக்கிறதுக்காக எதுவுமே நடக்காத மாதிரி ஹீரோயினை ட்ரீட் பண்றான். ஸோ அவளுக்கு வெண்ணி வாங்கி கொடுத்து ஹீரோயினை ரொம்பவே கேரிங்கா பாத்துக்கிறான். ஹீரோயினுக்கு பீஃப் ஒத்துக்காதுன்றதுனால சாப்பாட்டுல இருந்து அதை மட்டும் தனியா பிரிச்சு ஹீரோயினை சாப்பிட வைக்கிறான். ஸோ ஹீரோயினுக்கு இதனால ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. அதோட இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் முடியுது. ஸோ இதுல இருந்து 2வது பார்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம ஹீரோ ரொம்பவே ஜென்யூனா நம்ம ஹீரோயினுக்கு எந்த ஒரு ஸ்டேஞ்ச் ஃபீலும் வராத மாதிரி ரொம்பவே அக்கறையா கேரிங்கா பாத்துக்கிட்டான் இல்லையா. அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கவும் அண்ணக்காரன் பாத்தீங்கன்னா நான் கார் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிங்க்கு போக ஹீரோயினை ஹீரோ கூடயும் அந்த குண்டு பையன் இருப்பான் இல்லையா அவன் கூடயும் விட்டுட்டு போறான். அப்ப அங்க கிளா மிஷின் மாதிரி ஒரு கேம் இருக்குது. அதை பார்த்ததுமே ரொம்பவே சந்தோஷமா ஹீரோயின் பக்கத்துல போகவும் இந்த குண்டு பையன் இருந்துகிட்டு இன்னைக்கு அது மேல எவ்வளவு வேணாலுமே இந்த கேம் விளையாண்டுக்கோ அப்படின்னு சொல்லி அதுக்கான டோக்கனை காசு கொடுத்து வாங்கி ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான். ஸோ அவ்வளோ நேரம் சோகமா இருந்த ஹீரோயின் இப்போ சந்தோஷமா அந்த மிஷின்ல அவளுக்கு பிடிச்ச டால் எடுக்க போக அவளால எடுக்கவே முடியல. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான். ஸோ இதை நம்ம ஹீரோவும் பார்க்குறான். மெதுவாக பக்கத்தில் வரான். தள்ளிப்போ நான் உனக்கு இந்த பொம்மையை எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் எடுக்கணும்னு நினைச்ச அதே பொம்மையை நம்ம ஹீரோ எடுக்க ஹீரோயினுக்கு செம்ம சந்தோஷமாகுது. அப்போ மறுபடியும் ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதில் பாஸ்ட்ல நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினுடைய அண்ணன் மாதிரி டீச்சர் கிட்ட பேசிட்டு வெளியில வந்திருப்பான் இல்லையா. அப்போ பரவாயில்ல தைரியமா பேசிட்டீங்க, இங்க நடந்ததை என்னுடைய அண்ணன் கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்ல, சரி நீ வா இன்னைக்கு நான் உனக்கு பாடம் கத்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஸோ அதை தடுக்கிறதுக்காக என்னுடைய அண்ணன் போன தடவை டீச்சரை வந்து பார்த்துட்டு இப்படி அட்வைஸ் பண்ணதே இல்லை தெரியுமா அப்படின்னு அடிச்சிடுவோம். ஓ அப்படியா இருவா அண்ணன்ட்டே கால் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு ஃபோன் எடுத்து கால் பண்ண போகவும் ஐயோ ப்ளீஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் என்னுடைய அண்ணனுக்கு இன்னைக்கு நடந்த விஷயம் தெரிஞ்சிடும் நான் போய் சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாங்க. அதான் இவ்வளோ பயம் இருக்குல்ல அப்புறம் எதுக்கு ரீல் விடுற அப்படின்னு கேட்டுட்டு ஹீரோயின் வீட்டுக்கு வந்து விட்டுறன்ற மாதிரி சொல்றான். உடனே நம்ம ஹீரோயின் சே நீங்க எவ்வளோ பிஸியான ஆளு ஏற்கனவே உங்களுக்கு லேட் ஆயிடுச்சு நீங்க போங்க நான் பஸ் பிடிச்சு போயிடுவேன் அப்படின்னு சொல்ல தம்மா துண்டு இருக்கிற ஹீரோயின் பேக்கை பிடிச்சு நிப்பாட்டி நான் தான் உன்னை
வீட்டில் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். நம்ம ஹீரோயினோடைய நிலைமையை நினச்சா சிரிப்பாக தான் இருக்குது. அப்புறமா 2 பேரும் பார்த்தீங்கன்னா அமைதியாக நடந்து போயிட்டு இருக்க. ஒன்றும் கவலைப்படாத, இன்னைக்கு நடந்ததையுமே உங்கள் வீட்டில் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது, நிஜமாவே பிங்கி ப்ராமிஸா அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது, ஹீரோவும் அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு, நீயும் இனி கிளாஸில் ஒழுங்காக இருக்கணும், இல்லைனா அடுத்த தடவை உன்னுடைய பேரண்ட்ஸை கூப்பிட்டு விடும்போது நம்ம மாட்டிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. அடுத்தது நம்ம ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவள் கையில் ஒரு பல்பை கொடுத்துட்டு, அதை கொண்டு போய் அப்பா கிட்ட கொடு, உங்கள் வீட்டு கிச்சன் பல்ப் உடஞ்சிருச்சுன்னு உங்கள் அம்மா சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப, நம்ம ஹீரோயின் அதை கையில் வாங்கிட்டு நம்ம ஹீரோ போகிறத மறைஞ்சி நின்று அப்படியே நைஸாக பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே ப்ரெசென்ட்டுக்கு வந்தா ஹீரோ ஜெயிச்சு கொடுத்து அந்த பொம்மையை கையில் வச்சு பார்த்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இப்போ அப்படியே சீன் கட் பண்ணா அடுத்த சீனில் ஹீரோயின் அவளுடைய ஃப்ரெண்டை கட்டாயப்படுத்தி மாலுக்கு வந்து இழுத்துட்டு வரா. ஸோ இப்போ அவங்க எதுக்காக இங்கே வந்திருக்காங்கன்னா, போன எபிசோடில் இந்த ஃபியூ பையன் அவனுடைய பர்த்டே பார்ட்டிக்காக இன்வைட் பண்ணியிருப்பான் இல்லையா, ஸோ அதை அட்டன் பண்ணுறதுக்காக தான் 2 பேரும் வந்திருக்காங்க. அப்போ டெசர்ட் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலுக்குள்ளே வர, அங்கே நம்ம ஹீரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான். ஸோ ஹீரோ அங்கே வேலை பார்க்குறது ஹீரோயினுக்கே தெரியாது போல. ஹீரோயினை பார்த்ததும் அவளை வெல்கம் பண்ணி, ஃப்ரெண்டு கூட வந்தியா, சரி உட்காந்து ஏதாவது சாப்பிடப்போ அப்படின்னு சொல்லி மெனுவை கையில் கொடுத்துட்டு போகிறான். ஹீரோ இருக்கும்போது நம்ம ஹீரோயின் மெனு கார்டை பார்ப்பாளா என்ன? ஸோ டேபிளில் உட்காந்து அங்கே வேலை பார்க்குற நம்ம ஹீரோவையே பார்த்துட்டு இருக்க. பக்கத்தில் இருக்கிற இந்த ஃப்ரெண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா அவளுக்கு பிடிச்சதை சொல்ல, இப்போ ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஆர்டர் கொடுக்க போகிறாங்க. அப்புறமா ஹீரோ கிட்ட சாப்பிட ஆர்டர் கொடுத்துட்டு அவ்வளோ குட்டி பார்சல இருந்து ஒரே ஒரு ரூபாய் நோட்டை எடுத்து நம்ம ஹீரோயின் டேபிளில் வைக்கவும், ஹீரோடைய முகத்தை பார்க்காம அப்படியே கீழே குனிஞ்சிக்கிட்டே ஹீரோயின் எடுத்து வச்சதுனால இதை வந்து நம்ம ஹீரோ வந்து நோட் பண்ணியிருப்பான். இவ்வளோ நேரம் என்ன வெறிக்க பார்த்தல, அதுக்கும் சேர்த்து காசை கொடுன்ற மாதிரி ஹீரோயினை கிண்டல் பண்ண ஹீரோயினுக்கு ஒரே வெக்கமாக போயிருது. அதெல்லாம் நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு அவனே டெசர்ட் வாங்கி தரதா ஹீரோ சொல்லி ஹீரோயின் ஆர்டர் பண்ண டெசர்ட் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறான். ஸோ இந்த டைம்ல அந்த கடை ஓனர் வந்து, நான் பக்கத்து கடை வரை போயிட்டு வரேன், நீ கடையை பார்த்துக்கோ, அது போக இந்த மாச சம்பளத்தில் பாதியை நான் இப்பவே தந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஸோ இதை வந்து நம்ம ஹீரோயின் கவனிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு டெசர்ட் வாங்கி கொடுத்துட்டு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு உறுத்திட்டே இருக்குது. ஹீரோவே பார்ட் டைம்ல இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான், இன்னொரு பார்த்து அவனுக்கு நம்ம செலவு வச்சுட்டோமே அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபூ பையன் வரான். ஸோ அவங்க 2 பேரையும் வாங்க நம்ம கேக் கட் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிட்டான். ஸோ இதனால அந்த டெசர்ட்டை வந்து நம்ம ஹீரோயினால ஃபுல்லாக சாப்பிட முடியல. அவங்க அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டாங்க. ஹீரோயின் பாதியிலே போனதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கிறான். அதே நேரம் ஹீரோயினுக்கும் மனசு கேட்கல. அவங்க திரும்பியும் ஹீரோ கிட்ட ஓடி வந்து, என்னுடைய அண்ணன் நீங்கள் பார்ட் டைமில் வேலை பார்க்குறீங்கன்னு சொன்னா, நீங்களே கஷ்டப்படும் போது எதுக்கு எனக்கு நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்னு ரொம்பவே பாவமாக ஹீரோயின் கேட்கும்போது, இங்கே பாரு குட்டி பொண்ணு, உனக்கு டெசர்ட் வாங்கி கொடுக்குற அளவுக்கு நான் பணக்காரனாக தான் இப்போ இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே எதுவுமே சொல்லாமல் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஓடி போயிட்டாங்க. இங்கே இப்போ அப்படியே நம்ம ஹீரோ டேபிளில் பார்த்தா ஹீரோயின் அதில் காசு வச்சிருக்கிறத ஹீரோ பார்க்குறான். விளையாட்டுத்தனமாக இருக்காளே அப்படின்ற மாதிரி ஹீரோ அவளையே நினச்சி சிரிக்க. இப்போ அப்படியே கட் பண்ணா இந்த சைடு பர்த்டே பார்ட்டி நடக்கிறத காட்டுறாங்க. அங்கே எல்லாருமே ஹாப்பியாக பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்க. பர்த்டே பாயான அந்த பூ பையன் மைக் எடுத்து ஹீரோயினை பார்த்து, எனக்கு ஒரு ஆசை இருக்குது, ஒரு விஷயம் இருக்குது, அதை உன்கிட்ட நான் சொல்லி ஆகணும் அப்படின்னு பேச ஆரம்பிக்க, நானும் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், நான் வீட்டுக்கு போகணும், லேட் ஆகிடுச்சு, எங்கள் வீட்டில் தேடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டாங்க. ஆனாலும் பூ பையன் விடாமல் பின்னாலே வந்து ஹீரோயின் கிட்ட பேசுகிறான். இதுக்கு மேலேயே என்னால் உன்கிட்ட சொல்லாமல் இருக்க முடியாது, நான் கஷ்டப்பட்டு படித்து நீ சேர்ந்த ஹை ஸ்கூலுக்கு எதுக்கு சேர்ந்தேன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க, நீ நல்லா படிக்கணும்னு வந்து சேர்ந்துருப்ப அவ்வளோதானே அப்படின்னு ஹீரோயின் அவாய்ட் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்க. அதுக்கு பூ பையன், சும்மா படிப்புன்னு இருக்காத, எனக்கு உன் மேலே க்ரஷ் இருக்குது அப்படின்னும் போது, இந்த வயசில் படிக்க தான் செய்யணும், சும்மா க்ரஷ் அது இதுன்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு ஹீரோயின் சொல்லும்போது, ஹே நான் சீரியஸாக பேசிட்டு இருக்கேன்ப்பா, எனக்கு உன்னை பிடிச்சிருக்குது ரொம்பவே அப்படின்னு பூ பையன் சொல்லிட்டு இருக்கும்போது இதை கவனிச்ச ஹீரோ ஹோட்டல்ல இருந்து வெளியில வந்து என்னாச்சுன்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட கேட்க, ஹீரோ தான் ஹீரோயினுடைய அண்ணன்ற மாதிரி அந்த பூ பையன் நினைச்சிட்டு இருப்பான். அதனால பாத்தீங்கன்னா அங்கிருந்து ஓடி போயிட்டான். அப்போ நம்ம ஹீரோயின், நாங்க பேசினது எல்லாத்தையும் கேட்டுட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இப்பதான் நீ ஹை ஸ்கூல் படிக்கிற, இந்த வயசுல லவ் பண்றது சரியில்லை, அதுக்கு இன்னும் நேரம் காலம் இருக்குது அப்படின்னு ஹீரோ தாறு மாற அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கவும், நான் அவனை லவ் பண்ணவே இல்லையே, நான் அவனை படிக்க தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் மாறி மாறி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு சிரிச்ச ஹீரோ, சரி நீ சொல்றத நம்புறேன், ஆனா உன்னை யாராவது வந்து பிடிக்கும்னு சொன்னா அவங்கள ஹர்ட் பண்ணாம அதுக்கு தேங்க்ஸ் சொல்லி அவங்கள பேடா ஃபீல் ஆகாம பாத்துக்கோ அப்படின்னு சொல்றான். ஸோ நம்ம ஹீரோயினும் சரின்ற மாதிரி சொல்ல, சரி கையை நீட்டு அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது ஹீரோயினும் நீட்டுறாங்க. ஹீரோயின் கையில காசை கொடுத்து இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு ஹீரோ சொல்றான். அதுக்கு ஹீரோயின், இல்ல இது உங்களுக்கான காசு, நான் தானே டெசர்ட் சாப்பிட்டேன், நான் தான் பே பண்ணணும், நீங்களே படிச்சுக்கிட்டே பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுறீங்க, இதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு ரொம்பவே சமத்து பண்ண மாதிரி ஹீரோயின் பேச,
ஓ அப்போ என் மேலே பாவப்பட்டு தான் அப்படி சொல்றியா அப்படின்னு ஹீரோ கேட்க, இல்லை இல்லை நான் அப்படி நினைக்கல அப்படின்னு ஹீரோயின் சோகமாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீ என் மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்கிறது ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. ஆனால் இப்போ எனக்கு எந்த காசு கஷ்டமும் இல்லை. ஒருவேளை எனக்கு ஏதாவது காசு தேவைப்படுற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அப்போ அவன்கிட்ட நான் வாங்கிக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை சமாதானப்படுத்தி அவள் கையில் காசை திரும்பி கொடுக்குறான். ஹீரோயினும் அங்கேருந்து அப்படியே வீட்டுக்கு வராங்க. ஸோ கட் பண்ண அடுத்த நாள் ஆகுது. எல்லாரும் ஸ்கூலுக்கு வராங்க. பர்த்டே பார்ட்டியில் ஹீரோயின் வந்து பாதியிலே வந்திருப்பாங்க இல்லையா, அதனால அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவகிட்ட சரியாக பேச மாட்டாங்க. ஸோ இந்த நேரம் பார்த்து அவங்களுடைய டீச்சர் அங்கே வந்து ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டே வருது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் 100 மீட்டர் ரன்னிங் ரேஸில் ஓட சொல்கிறாரு. நம்ம ஹீரோயினையும் அதில் சேர சொல்லி அவளுடைய நேம் எழுத, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா அவளா போய் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினாலுமே அவங்கெல்லாம் அவளை கண்டுக்காம தனியாக விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ இதனால ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ அடுத்த நாள் அவங்க ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் டேவும் நடக்குது. எல்லாரும் குரூப்பாக நின்றுட்டு இருக்க பாய்ஸ்க்கு ரன்னிங் ரேஸ் வைக்கிறாங்க. அதில் ஃபூ பையன் தான் வின் பண்ணுறான். ஸோ அதனால ஹீரோயினுடைய கிளாஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே அவனை பயங்கரமாக என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரம் பார்த்து ஹை ஜம்புக்கு நேம் கொடுக்குறவங்களாம் சீக்கிரமாக வாங்கன்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ண நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அங்கே போகிறாங்க. அப்போ கூட ஹீரோயினை என்கரேஜ் பண்ண அவளுடைய ஃப்ரெண்டு வராமல் முகத்தை திருப்பிட்டு போயிடுறா. ஸோ ஹீரோயின் போகிறத பார்த்து அந்த ஃபூ பையன் அவள் பக்கத்தில் வந்து ஹீரோயினுக்கு ஆல் தி பெஸ்ட்ன்ற மாதிரி சொல்கிறான். நம்ம ஹீரோயினும் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு நேம் கொடுக்குற இடத்துக்கு வந்து பார்த்தா அங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோயினுடைய அண்ணனும் இருக்காங்க. ஹீரோயினை பார்த்ததுமே அவளுடைய அண்ணன் உன்னை இந்த காம்படிஷன்ல இருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணியாச்சு, சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்ல, இங்க வந்துமே என்ன நீ நிம்மதியா இருக்க விட மாட்டியா அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அப்போ ஹீரோயினை கிண்டல் பண்ண சந்தோஷத்துல அண்ணன்காரன் டேபிள ஒரு அடி அடிக்க பக்கத்துல தூங்கிட்டு இருந்த ஹீரோ வந்து முழிச்சிட்டான். ஸோ ஹீரோயினை பார்த்ததுமே பாருடா நீ ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் இருக்கியா, என்ன கேம் விளையாட போற அப்படின்னு கேட்கும்போது ஹை ஜம்ப் அப்படின்னு ஹீரோயின் சொல்லும்போது அவ குட்டியா இருக்கிறதுனால அவளுடைய ஹைட்டை நினைச்சு 2 பேரும் சிரிக்கிறாங்க. ஸோ பண்றதெல்லாம் பார்த்துட்டு ஆல் தி பெஸ்ட் குட்டி சாத்தா அப்படின்னு அண்ணக்காரன் சொல்ல ஹீரோயின் தலையில கை வச்சுட்டு அப்படியே அங்கிருந்து ஒரு இடத்துக்கு நடந்து வந்து வார்ம் அப் பண்ணிட்டு இருக்காங்க. நான் யாருன்ற மாதிரி காட்டுறேன்றதுக்காக. அப்போ நம்ம ஹீரோ அங்க வந்து ஹீரோனுக்கு ஒரு கேப் கொடுத்து தலையில போட்டுக்க சொல்லி எப்படி எக்ஸசைஸ் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லி கொடுக்குறான். இந்த நேரம் பார்த்து ஹீரோயினோட அண்ணன் பார்த்தீங்கன்னா கேமராவை தூக்கிட்டு போட்டோ எடுத்துட்டு இருக்க அந்த ஹீரோயின் பார்க்கவும், ஏண்டா நான் நல்லா ட்ரெஸ் பண்ண அன்னைக்கே என்னைக்காவது நீ போட்டோ எடுத்திருக்கியா அப்படின்னு கலாட்டா பண்ண ஹீரோ வந்து கேமராவை பிடுங்கி அவன் என்னுடைய தங்கச்சி நீ அவளை கிண்டல் பண்ணாத அப்படின்னு விளையாட்டுக்கு சொல்லி சண்டையை பிரிச்சு விட்டுறான். ஓ அப்படியா நடத்துங்க நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன்காரன் போயிட்டான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா ஹை ஜம்ப் காம்படிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அங்கே டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நிற்க அப்போ நம்ம ஹீரோயினுடைய டேன் வரவும் சுற்றி எல்லாருமே அவளை என்கரேஜ் பண்ணுறாங்க. சரி வந்துட்டோம் குதிச்சிட்ரா கைப்புள்ள அப்படின்ட்டு ஹீரோயினும் ஹை ஜம்புக்கு ரெடி ஆகிறா. ரெடி ஜூட்னு ஓடி வந்து குதிக்காம அப்படியே நின்றுறாங்க. திரும்பி எல்லாரும் ஹீரோயினுடைய பேரை சொல்லி என்கரேஜ் பண்ணவும் குதிச்சே ஆகணுன்ற முடிவில் ஓடி வந்து குதிக்க அந்த கம்பு மேலேயே விழுந்து கீழே விழவும் இதை பார்த்த அண்ணக்காரனும் ஹீரோவும் பதறி போய் ஹீரோயின் பக்கத்தில் ஓடி போகிறாங்க. அப்போ ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா காலில் அடிபட்டு ரத்தமே வந்துடுது. ஸோ அண்ணக்காரன் அவளை தூக்குறான். அப்போ ஹீரோ பார்த்த டீச்சர் சாங்சியோடைய அண்ணன் நீங்க தானே, இவர் யாரு, சாங்சியை இவர் எதுக்கு தூக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு கேட்க அவளு தான் மிரண்டு போறான். ஐயோ நம்ம பண்ண கோல்மால் வேலை வெளியில தெரிஞ்சிருமா அப்படின்னு பயந்த ஹீரோ, இதுவா இவரு தான் எங்க 2 பேருடைய அப்பா அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்ல அண்ணன்காரனே சாக்காகிறான். உடனே உண்மையை சொல்ல வரவும் ஹீரோயின் வந்து அவனுடைய வாயை கை வச்சு மூடிட்டுறாங்க. ஸோ அங்கிருந்து எப்படியோ வெளியில வந்துடுறாங்க. ஏண்டி என்ன பார்த்தா உனக்கு அப்பா மாதிரியே இருக்குது, எதுக்காக இப்படி சொன்ன அப்படின்ட்டு அண்ணன்காரன் சண்டை போடுறான். அப்போ நம்ம ஹீரோயின் இறங்கி போகாம பதிலுக்கு பதில் பேச, இறங்குடி உன்னெல்லாம் இனிமேல் தூக்க முடியாது அப்படின்னு பாதி வழியிலேயே அண்ணன்காரன் இறக்கி விடவும் நம்ம ஹீரோ நான் தூக்குறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை தூக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறான். அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மெடிக்கல் கேம்புக்கு கூட்டிட்டு வந்து ரொம்பவே அக்கறையா அவளுக்கு மருந்தும் போட்டு விடுறான். ஸோ இப்போவும் நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா அவனையே பார்த்துட்டு இருக்க, எதுக்கு என்னையே பார்த்துட்டு இருக்க அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோயின், நீங்க என்கிட்ட எப்போதுமே பாசமா அக்கறையா நடந்துக்கிறீங்க, ஆனா என்னுடைய அண்ணனுக்கு என் மேல பாசமே இல்லை, எப்போதுமே என்ன திட்டிகிட்டே தான் இருப்பான் அப்படின்னு சொல்ல, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது, உன்னுடைய அண்ணனுக்கும் அவன் மேல நிறைய பாசம் இருக்குது, ஆனா அவன் வெளியில காமிச்சிக்க மாட்டான் அவ்வளவுதான் அப்படின்னு நல்ல விதமா ஹீரோயினுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறான். அப்ப அண்ணக்காரன் வந்து ஹீரோயினை ஹாஸ்பிட்டல் போகலான்னு கூப்பிட ஹீரோயின் அவனை கண்டுக்காம தண்ணி குடிச்சிட்டு இருக்க. உடனே அண்ணக்காரன், உன்னுடைய அண்ணனுக்கு ஸ்கூல்ல வேலை இருக்குமா, வா அப்ப கூட வா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்ல ஒரு வழியா நம்ம ஹீரோயின் அவனுடைய தோல்ல ஏறி ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க. இந்நேரம் பார்க்க இன்னொரு பொண்ணுக்கு அடிப்படவும் அவளை தூக்குறதுக்கு ஹீரோ ஓடிப்பாரான். இதை பார்த்து ஹீரோயினுக்கு கொஞ்சம் பொசசிவ் ஆகுது. ஹீரோயினமா என்கிட்ட மட்டும்தான் அக்கறையா இருப்பான்னு நினைச்சேன், ஆனா அவன் எல்லாருக்கிட்டையும் அப்படிதான் இருக்கிறான் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. இப்போ அப்படியே சீன் கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் ஸ்கூலுக்கு வராங்க. அப்போ ஹீரோயின் கூட கொஞ்ச நாளா ஒழுங்கா பேசாம அவளுடைய ஃப்ரெண்ட் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்க அவகிட்ட நல்லா பேசி ஷாப்பிங் போலாமான்னு கூப்பிட ஹீரோயினுக்கு ஆச்சரியமா இருக்குது. அதோட இந்த பார்ட் முடியுது. ஸோ இந்த சூப்பரான லவ் சீரிஸோடைய அடுத்த பார்ட்டை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. போக போக தான் பயங்கர சூப்பரா இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேஃபா இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.